சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரேடியஸு அண்டு சேம்பர் ரெண்டுக்கும் ப்ரோக்ராம் லைன் எப்படி சேஞ்ச் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம்பருக்கு நம்ம 27 mmலேருந்து 30 வரைக்கும் G1ல் சேம்பர் கொடுக்குறோம். 1.5 சேம்பர் ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா அதே G1லேயே நம்ம ரேடியஸ் சேர்க்குறோம் R1.5. இந்த ரேடியஸ் பார்த்திங்கன்னா அந்த 1.5 சேம்பரோட எண்டில் அந்த ரேடியஸ் வந்திருக்கு. சேம்பரோட மேலே பார்த்திங்கன்னா அந்த எண்டில் ரேடியஸ் வந்திருக்கு. அது 1.5 கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா 2.5 மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். அது ரேடியஸ் பெருசாகுதா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது 2.5 ரேடியஸு. அந்த சேம்பரோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.5 mm ரேடியஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பவும் கொடுக்குறது தான் G03ல் X வேல்யூ, Z வேல்யூ, அப்புறம் R வேல்யூ கொடுத்துருக்கோம். ரேடியஸ் 1.5. இது 1.5க்காக ரேடியஸ் அடிச்சிருக்கு. இப்போது அதே பார்த்திங்கன்னா நம்ம Z வேல்யூ கொடுக்காம வெறும் G1லேயே பார்த்திங்கன்னா எக்ஸ் வேல்யூ வெறும் ரேடியஸ் வேல்யூ மட்டும் கொடுத்து நம்ம ரேடியஸ் ஃபார்ம் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம G03 யூஸ் பண்ணல, G01 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். R வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம், Z வேல்யூ கொடுக்காம. ஆனால் நம்ம எக்ஸில் டபுளாகவும் இசட்டில் அதில் பாதியும் கொடுக்கணும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா அதே G1ல் நம்ம சீன் கொடுத்து அடிக்கிறோம். நம்ம ஆங்கிள் கொடுத்து அடிப்போம், அதுக்கு பதிலாக சீன்ற வேல்யூ கொடுக்குறோம். சீன் கொடுத்தோம்னாலும் சேம்பர் நம்மளுக்கு 1.5 mm சேம்பர் வந்துடும். ஓகேங்களா, நம்ம நார்மலாக ஆங்கிள் கொடுத்து ஏன் கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா சீன் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த ஆங்கிள் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.